நாங்க நம்புறது பாத்தீங்கன்னா ராவண மருத்துவம், ராவணனோட உருவாக்குதல்ல நடந்தது தான் இதெல்லாம் சொல்லிட்டு கை உடைஞ்சா கட்டு கட்டுறது, சுளுக்கு பிடிச்சிட்டா சுளுக்கு எடுக்கிறது, இந்த சேதத்தை ரிட்ரைவ் பண்றதுக்காக தான் கொடுக்கப்படுறது. எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா சிலம்பம். களரி வீடியோஸ்ல ஏதாவது படங்கள்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? களரி, வாழ்வீச்சு, சண்டை, குஸ்தி போடுறது. குஸ்தின்னு என்ன, மல்யுத்தம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து உருவாக்கப்படும். ஸோ இதில் நம்ம அடிமுறை, பிடிமுறை, தட்டுமுறை, சோடுமுறை இதெல்லாம் பாரம்பரிய தற்காப்பு கலைகள்ல வர்மத்தில் உண்டு. டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல் வழங்கும் டாக்டர் AS24 நியூஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். வர்மக்கலை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய பண்டைய பாரம்பரிய கலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா அளவோடு தொடும்போது அது மருந்தாகவும், அளவுக்கு மீறி அழுத்தம் கொடுக்கும்போது அது தற்காப்பு கலையாகவும் மாறுது. இந்த நவீன காலகட்டத்தில் நோய்கள் தீவிரிக்கிற இந்த நிலைமையில வந்து பார்த்திங்கன்னா வர்மக்கலை எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பற்றி வர்மக்கலை வைத்தியர் தினேஷ்குமார் அவர்கள் நம்மளோடு பதிவிட இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் தினேஷ்குமார். நான் பிடெக் பண்ணியிருக்கேன். நான் பிடெக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்மா பண்ணியிருக்கேன். கைரோப்ராக்டிக், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, தொக்கணம் எல்லாம் பண்ணியிருக்கேன். நம்மளோட கிளினிக்கோட லொகேஷன் சொல்லுங்க சார். இங்க சேலம் அலகாபுரம்னு சொல்லுவாங்க. அலகாபுரம் பாத்தீங்கன்னா 5 ரோட்ஸ்க்கு அடுத்தது, டுவர்ட்ஸ் ஏற்காடு ரோட்ல 5 ரோடுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்லேயே அலகாபுரம். அதுல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா சிவாய நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் ரோட்லயே இருக்கு. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே பில்டிங். சார், எத்தனை வருஷமா இந்த வர்மக்கலை பயிற்சி எடுத்திருக்கீங்க? நான் இதுல கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா இருக்கு. ஓகேங்க சார். என்னோட ஒய்ஃப் சித்த டாக்டர், அதனால நான் வந்து சித்த மருத்துவத்துக்குள்ள அவங்களோட சப்போர்ட்டோட பண்ணேன். அது ஒரு 1 இயர் அங்கேயே ஆசன் கூடிய பயிற்சியில் இருந்ததுக்கப்புறம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. சார், பொதுவாக வர்மக்கலை வந்து தற்காப்பு கலை அப்படின்னு சொல்றாங்க. தற்காப்பு கலையில ஒரு உட்பிரிவு தான் மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நவீன காலத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த நோய்கள்லாம் தீவிரமா அடைஞ்சிருச்சு இல்லைங்களா? இந்த காலத்துக்கு வந்து வர்மக்கலைங்கிறது சாத்தியங்களா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. சாத்தியம்தான். ஓகேங்க சார். எனக்கு கொடுக்கப்பட்ட தரவுகள் படி நான் பேசுறேன். ஓகேங்க சார். வர்ம மருத்துவம் நீங்க இன்னைக்கு பாக்குறது எல்லாம் ராவண மருத்துவம். ராவணன் கேள்விப்பட்டிருப்போம், ராமாயணம் காலத்துல இருந்து இல்லைங்களா? ராவணன் தான் இந்த கலைகளுக்கெல்லாம் தலைவனா எனக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அதை நான் சொல்றேன். இதெல்லாம் மாற்று கருத்துக்கள். அப்போ பொதுவா பாத்தீங்கன்னா போர்ல பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வர்ம சேதங்கள், உடல் சேதங்கள் ஆகும். அந்த உடல் சேதங்களை மீட்டெடுக்கிறதுக்காக, ரிட்ரீவ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மருத்துவ முறைகள் எல்லாம். இதுல வந்து ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு குறிப்புகளை சிலர் வந்து அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அனுபவங்களை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சித்தர்கள் எல்லாம் நிறைய மருத்துவ பயிற்சிகள் எடுத்து மூலிகளை பற்றி ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம அனுபவிச்சிருக்கக்கூடிய சித்தா ஆயுர்வேதா மருத்துவ முறைகள். இந்தியன் சிஸ்டம்ல ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா வைத்தியங்களும் அது அப்படித்தான். இதெல்லாம் நாங்க நம்புறது பாத்தீங்கன்னா ராவண மருத்துவம், ராவணனோட உருவாக்குதல்ல நடந்தது தான் இதெல்லாம் சொல்லிட்டு கை உடைஞ்சா கட்டு கட்டுறது, சுளுக்கு பிடிச்சிட்டா சுளுக்கு எடுக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே அப்படி உருவாக்கப்பட்டது தான். வர்ம சேதம்ன்றது உடல் உள்ள உறுப்பு சேதம், இல்லைன்னா நமக்கு அந்த மசில் சேதமாகிறது. அந்த சேதத்தை ரிட்ரைவ் பண்றதுக்காக தான் கொடுக்கப்படுறது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா வர்மத்துல எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா சிலம்பம். களரி வீடியோஸ்ல ஏதாவது படங்கள்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா? களரி, வாழ்வீச்சு, சண்டை, குஸ்தி போடுறது. குஸ்தின்னு என்ன, மல்யுத்தம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து உருவாக்கப்படும். ஸோ இதில் நம்ம அடிமுறை, பிடிமுறை, தட்டுமுறை, சோடுமுறை இதெல்லாம் பாரம்பரிய தற்காப்பு கலைகள்ல வர்மத்துல உண்டு. சிலம்பம் சுத்தும் போது ஒட்டுமொத்த உடம்பும் சீராகும். போர் பயிற்சின்றது உடல்ல சீராக்குற பயிற்சி. இன்னைக்கு நீங்க மாடர்ன் வேர்ல்ட்ல சொல்லக்கூடிய யோகா பாரம்பரியமா இருக்கு, இப்பதான் பூம் ஆயிருக்கானா? யோகாவோ இல்ல ஜிம் எக்ஸசைசஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா உடல்ல சீர்படுத்துறதுக்காக செய்யப்படுற வேலை. நம்ம பாரம்பரியத்துல ஒரு விளையாட்டையே உடலை சீராக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் பார்த்தாங்க. கபடி நம்ம கிராமங்கள்ல எல்லா இடத்துலயும் புரிஞ்சோடி போயிருக்கிறது இல்லையா? கபடியில இருபரும் உடம்ப பாருங்க, சும்மா அப்படி இரும்பு மாதிரி இருக்கும். கண்டிப்பாங்க. ஆமா, அவனை அடிச்சாலும் புரண்டு விழுந்துருக்கும். என்னது தொடர் பயிற்சி, உடல் பயிற்சி தான். ஒவ்வொரு தற்காப்பு கலையுமே உடல் பயிற்சியை சேர்ந்தது தான்.
ஓகேங்க சார். அந்த உடற்பயிற்சியில சில நேரங்கள்ல உடல் சேதம் ஏற்படும். அந்த சேதத்துல இருந்து மீட்டெடுக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆசான்களுக்கும் பாருங்க, நல்ல பல வருட அனுபவம் உள்ள ஆசான்கள் எல்லாருக்குமே தற்காப்பு கலைகளும் தெரியும், மருத்துவமும் தெரியும். ஓகேங்க சார். பழைய படங்கள்ல சிலம்பு சுற்றுவாங்க, சிலம்பு சுற்றி எங்கேயாவது பிடிச்சிக்கும், அடிபட்டுரும். ஆசான் உட்காந்துக்கிட்டு எண்ணெய் போட்டு நீவிட்டு இருப்பாரு, பச்சையில் இடித்து மருந்து கொடுப்பாரு, கை உடஞ்சி போச்சுன்னா கட்டு கட்டுவார். சிலம்பு வாத்தியார் எல்லாமே பழைய கிராமங்கள் எல்லாம் வைத்தியராக தான் இருந்தாங்க. ஓகே. இந்த காலத்துலேயும் அது வேலை செய்யுது. அதே இலை தான் இன்னைக்கு, இதே இலை தான் இங்கேயும் இருக்கு. அதே வச்சு இடிச்சு கட்டும்போது இன்னைக்கு ஒத்து வராதா? கண்டிப்பாங்க சார். பயிற்சியாக போகும்போது உடல் சீராகும். ஓகே. இங்கே எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான், ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலம்பு சுற்றுறவர்கிட்ட ஒரு அடி வாங்கி பாருங்க, ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவர்கிட்ட ஒரு அடி வாங்கி பாருங்க, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் சிலம்பு சுற்றுறவர்கிட்ட ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். ஓகே. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள விட கரலா கட்டை சுற்றுறதெல்லாம், எனக்கு ஒரு கழுத்து வலி பிரச்சனை சொல்லிட்டு நான் வேற ஒரு டாக்டரை மீட் பண்ண போயிருந்தப்ப பேசினேன். தொக்கனம் மசாஜ் தான், தொக்கனம் ரொம்ப எக்ஸ்பர்ட் அவர். சரிங்க. ரொம்ப நாலேஜபிள் பர்சன். பார்த்துட்டு கரலா கட்டை சுற்றுங்க சார், சுத்துப்பா. ஓகே. மருந்து பற்றி சொல்லலை, கரலா கட்டை சுத்துப்பா. எப்போ பார்த்தாலும் உடம்பு ரிஜிடாக அப்படி ஸ்டிஃபாக வச்சுக்கிறத விட லூஸாக விட போதும்னாரு. நான் அவர் சொன்னது இன்னும் செய்யலை, அதனால வலியோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். செஞ்சுருந்தா சரியாயிருக்கும். ஓகே சார். இப்போ வர்மத்தில் பொறுத்த வரைக்கும் சார் என்னென்ன நோய்கள்லாம் குணப்படுத்த முடியும்? நீங்கள் என்னென்ன நோய்கள்லாம் அதில் குணப்படுத்திருக்கீங்க? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தோள்பட்டு வலிகள். ஓகேங்க. பொதுவான வலிகள். ஓகே. இப்போ முட்டி வலியோ, தோள்பட்ட வலியோ, இடுப்பு வலியோ, தலைவலியோ, எல்லா விதமான வலிகளையும் இதை சரிப்படுத்த முடியும். வர்மத்தினால சரிப்படுத்த முடியும். உள் உறுப்புகளோட செயல்திறனை மேம்படுத்த முடியும். ஒரு ஹார்ட் வால்வில் பிளாக் இருக்கு, ஒரு இந்த வர்மப்புள்ளி இயக்கின உடனே இந்த வால்வு பிளாக் வந்து சரியாயிருமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. சரிங்க சார். அப்படி கிடையவே கிடையாது. அதோட செயல்திறனை மேம்படுத்தலாம். ஒரு 10 நாள்ல, ஒரு உதாரணத்துக்கு 10 நாள்ல வந்து அதோட ஆயில் முடிய போகுது அப்படின்னா ஒரு 13 நாளா 14 நாளா தள்ளி போடலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணி தள்ளி போடலாம். செயல்திறனை இம்ப்ரூவ் பண்றோம் இல்லையா, அதுதான் வர்மத்தோட வேலை. எந்த ஒரு வைத்தியமும் ஒரு நோயை முழுமையா கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கும். உள் உறுப்புகள் அது சீர்படுத்தி, சப்போர்ட் சிஸ்டம் தான் தெரப்பி எல்லாமே, வர்மமோ எல்லாமே. நான் இங்க பெரும்பாலும் என்னோட கிளினிக்ல மெஜரா பண்றது வர்மம். சில நேரங்கள்ல எனக்கு கட்டுப்படுறது இல்லை, செய்வேன், வர்மமும் செய்வேன். சில பேஷண்ட்டுக்கு வர்மம் தேவையே படாது. நான் கைரோபிராக்டிக்ன்ற மெத்தட் பண்றேன். புதுசெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம பாரம்பரிய வர்மத்துல நெட்டி வாங்கல்னு சொல்லக்கூடிய அந்த முறைகள். சடக்கு எடுக்கிறோம் இல்லையா, இதுதான் நெட்டி வாங்கல். நம்ம இஷ்டத்துக்கு வீட்டில் எடுக்கிறோம், நான் ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன். அந்தந்த கேப்ஸை, லிகமெண்ட்ஸை, டெண்டன்ஸை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுத்து கேப்பை டெவலப் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கைரோப்ராக்டிக் பண்ணும்போது பெட்டரான ரிலீஃப் கிடைச்சிரும். கைரோப்ராக்டிக் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கலிஃபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. 2 கோடி ரூபா வந்து கற்றுக்கிறது. சரிங்களா? நம்ம ஊர் பக்கம் மார்த்தாண்ட பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு 80 வயசுல ஒரு பெரிய இன்னமும் இருக்காரு, 81 வயசுல இருக்காரு. அவர் உட்காந்து நெட்டி எடுத்துட்டு இருக்காரு. என்னைக்கு கலிஃபோர்னியாவில் போய் கற்றுக்கிட்டு, ஏன்னா தரவுகள் நம்ம கிட்ட நமக்கானதுன்னு சொல்றதுக்கு இல்லை, அதனால நமக்கு தெரியல. உங்களுக்கு உங்க பாட்டி தாத்தாவுக்கு சொடக்கெடுக்கிறத வந்து வெளிநாட்டுக்காரங்களா சொல்லி கொடுத்தாங்க? இல்லைங்க சார், நாம பண்ணிக்கிட்டு தானே. இன்னமும் கிராமங்கள்ல சுளுக்கு பிடிச்சதுன்னா நாம தானே நீவிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாங்க சார். வெளிநாட்டுக்காரங்க வந்து நீவறாங்களா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன வழக்கம்? எந்த ஊர்ல இருந்தது வழக்கம் இருந்தது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது? இல்ல, தமிழர்களுடைய பண்பாடு. இன்னைக்கு ஸ்வீடிஷ் மசாஜ், தாய் மசாஜ், அந்த மசாஜ், இந்த மசாஜ்னு எல்லாம் வந்துருச்சு. இது பாரம்பரியமா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நம்ம வழக்கத்துல இருந்துட்டு தான் இருக்கு. யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பாரம்பரியத்தை தொட்டு வந்ததுதான். அதுவும் இங்க வந்து டூரிஸ்ட், இங்க வந்து வெளிநாட்டுக்காரங்க அங்க எடுத்துட்டு போய் ஒரு தொழில் முறையா மாத்தி அது ஒரு பேர் உருவாக்கி கொண்டு வந்தேன். நான் இங்க பண்றது பெரும்பாலும் கைரோப்ராக்டிக், நெட்டி வாங்கல், வர்மம் தேவைப்படுறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொக்கன மசாஜ், அதுக்கு அடுத்தது பாத அழுத்த சிகிச்சை, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. நிறைய பேஷண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிற ரூல்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, தினமும் 8 மணி நேரம் குறையாம தூங்கணும். மேலுக்கு லோவஸ்ட் ஸ்லீப்பிங் ஹவர் பார்த்தீங்கன்னா 6, ஃபீமேலுக்கு லோவஸ்ட் ஸ்லீப்பிங் ஹவர் பார்த்தீங்கன்னா 7 hours. ஹையஸ்ட் ஸ்லீப்பிங் ஹவர் மேலுக்கு 8, ஃபீமேலுக்கு 9. அப்படியே 1+1. இதுக்கு கூடவும் கூடாது, இதுக்கு குறையவும் கூடாது. அது ரொம்ப உடம்புக்கு ஆபத்து. 1 மணி நேரம் உடற்பயிற்சி, 1 மணி நேரம் நடைப்பயிற்சி. நடக்கிறது இப்படி நான் அப்புறமா சொல்லி தரவங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா சைக்கிள் ஓட்டணும். சரிங்க சார். நல்லா இருக்கணும் சார், எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்கணும், முட்டி வலிலாம் வரக்கூடாது, முதுகு நல்லா இருக்கணும், நான் நோயாளியே மாறக்கூடாது, சைக்கிள் ஓட்டுங்க. சரிங்க சார். பெட்ரோல் போகிற காசும் மிச்சமாகும், ரொம்ப நல்லா இருக்கும். சைக்கிள் ஓட்டுங்க. அதுக்கான காரணத்தை நான் இதுக்கப்புறம் விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்றது. ஸோ இதை தான் நான் பண்ணுறேன். வாரத்தில் ஒரு முறை கட்டாயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருங்கன்னு சொல்லுவேன். முழு உடலுக்கும் எண்ணெயை போட்டு நீவி விட்டு குளிங்க. சரி, உடம்பு சூடாக தானே குளிக்கணும், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா இதுதான் தப்பான புரிதலாக முடிஞ்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது
உடல் சூட்டை குறைக்கிறதுக்கான வேலை இல்லை, அது மட்டுமே கிடையாது. ஓகே. உடல்ல ஏற்படக்கூடிய தசை இறுக்கங்களை, மசில் ஸ்பாசம்ஸ், ஓகேங்களா, தசை பிறழ்ச்சிகளை எல்லாத்தையும் திரும்ப சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக செய்யப்படுறது. நம்ம நினைக்கிற மாதிரி மசிலோ இல்லை நர்வ்ஸோ லிகம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட் லைனில் ஸ்ட்ரைட்டாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்குமான்றா கிடையாது. மூமெண்ட்டில் தான் இருக்கும். இப்படி மூமெண்ட்டில் தான், வேவ்ல தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட்ல சுத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உள்ள லாகை சுத்திக்கும். அது எப்படி எடுத்து விடுவீங்க? ஒவ்வொரு முறை டாக்டர்கிட்டயே போவீங்க? நம்ம ஆளுங்கன்னா போனாங்க அது நீங்க எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சார் நான் நடந்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணிக்கிறேன்றதுக்கு, ஐயா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஐயா, வாரத்துக்கு ஒரு முறை உடம்பு முழுக்க ஒரு மணி நேரம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஐயா, நல்லா நீங்கி விட்டு குளிங்க, மசில் ஸ்பாசம் ஆகாது, தண்டுவடத்துல பாதிப்பு வராது, நிம்மதியா தூங்குவேன், இதெல்லாம் சொல்றேன். 6 நாள் உடம்பை போட்டு பாடாப்படுத்துறீங்க, ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க, 6 நாள் நீங்கள் அடிக்கி அது மருந்து மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஃப்ரீ பண்ணி விடும். ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இது எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா, 1 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை செய்யணும். அதாவது ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, 4 வாரம் செஞ்சீங்கன்னா 5ஆவது வாரம் உடம்பு உங்கள் கண்ட்ரோல் இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கும். சரிங்க சார். சரி, இப்போ வர்ம சிகிச்சையில் வந்து நீங்கள் வர்ம சிகிச்சை பண்ணும்போது நீங்கள் இதர எண்ணெய்கள்லாம் ஏதாவது நீங்கள் உபயோகப்படுத்துறீங்களா, இல்லை கருவிகள் ஏதாவது? நான் வர்மத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் கைகளால் தான் வர்மம் பண்ணுறேன். ஓகேங்க சார். சரிங்களா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுற சொல்றேன். கைரோ ப்ராக்டிக்கும் அப்படி தான், வெறும் கைகளால் தான். ஓகே சார். மருத்துவத்தில் பெரும்பாலும் நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆசான் சொல்லி கொடுத்த முறிவு எண்ணெயோட முறையில் தான், முறிவு எண்ணெய்ன்னு சொல்லுவோம். ஓகேங்க சார். ஓகேங்களா, அதில் சில மூலிகைகளை நானும் என் மனைவியும் சேர்ந்து நிறைய புது மூலிகைகளை உள்ள போட்டு டிஸ்க் பல்ஜுக்காகவே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். எண்ணெயில் ஒரு போடக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அதில் சில அடிஷ்னல் ஹெர்பல்ஸை ஆட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஓகேங்க சார். ஸோ நான் வந்து தண்டுவட பாதிப்புகள் ஆனவங்களுக்கு அந்த எண்ணெயை வச்சு தான் பயன்படுத்துகிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா பிண்ட தைலம் பயன்படுத்தலாம். சரிங்க சார். எனக்கு வீக்கமாக இருக்குது, தோள்பட்டெல்லாம் வீக்கமாக இருக்குது, பிண்ட தைலம் பயன்படுத்தலாம். சரிங்க சார். கொட்டான் சுக்காதி தைலம் பயன்படுத்தலாம் முட்டி வலிக்கு. ஓகே. ஓகேங்களா, இது மாதிரி சொல்லிட்டு போனால் நிறைய இருக்குது. உளுந்து தைலம் பயன்படுத்த தைலங்கள் இருக்குது. நான் சிம்பிளாக என்னோட ஒரே ஆயிலான முறிவெண்ணெய் மட்டும் பயன்படுத்தி இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனியாக ஸ்பெஷலாக இருக்கிறது. இந்த ஒரு ஆயில் எல்லா விதத்துலையும் ஸ்பெஷலாக முடிஞ்சிடும். ஓகே. எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஆயிலே போதுமானது. முறிவு அப்படின்னா எலும்பு முறிஞ்சிட்டா கூடுறதுக்கு இதை பயன்படுத்தும். சரிங்க சார். ஜவ்வு தேய்மானத்தை சரிப்படுத்துறதுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு பயன்படுத்தும். மேலுக்கு ஏதாவது தோல் ஏதாவது சிறிய அளவில் ஏதாவது இச்சிங் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சரி பண்ணும். ஓகேங்க சார். ஃபேஸ் அழகாக்குறதுக்கு இது பொலிவு, முகப்பொலிவுக்கு. சரிங்க. கேஸ்ட்ரிக்கை தவிர வேறு எல்லாத்துக்கும் இது பயன்படும். ஓகே. ஸோ இந்த எண்ணெய் நான் பிரதானமாக பயன்படுத்துகிறேன். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணும்போது தேங்காய் எண்ணெயோ இல்லை இழுப்ப எண்ணெயோ இல்லை முறிவெண்ணையோ தேவைப்பட்டால் கொடுத்தேன். முறிவெண்ணெய் கொஞ்சம் காஸ்ட்லி, உற்பத்தி செலவு அதிகமாக போகும். தேங்காய் எண்ணெயும் இழுப்பெண்ணையும் பொருவாலும் அவ்வளவுதான். சரிங்க. எப்படி வேற எதுனா? ஓகேங்க சார். சார், இப்போ வறுமை சிகிச்சைக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு பற்றியும் அப்படிங்கிற நோயை பொறுத்து வேறு. ஓகே ஓகேங்க சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாரம்பரிய வர்ம மருத்துவம் சொல்றது பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய வெறும் வர்ம மட்டும் மருத்துவம் பண்ணி அதுக்கான உள்மருந்துகள் செலக்ட் பண்ணி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை தவிர்த்து வலியை குறைக்கிறதுக்காக அசைவ உணவுகள் தொடக்கூடாது. இப்போ நீங்கள் வைத்தியசாலைகள் மாதிரி எங்கேயாவது போய் தங்குறீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. யாராவது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இல்லை நீங்களே நிறைய இடங்களில் பீட்டி எடுக்க போயிருப்பீங்க, அசைவ உணவை பற்றி பேச மாட்டாங்க. கஷாயங்கள் பற்றி பேசுவாங்க, கஞ்சிகள் பற்றி பேசுவாங்க, பழங்கள் பற்றி பேசுவாங்க, பத்தியத்தை பற்றி நிறைய சொல்லுவாங்க. இது பாரம்பரியமாக இருக்கிறது. இதில் நான் கொஞ்சம் உடன்படாமல் தள்ளி நிற்கிறேன். எப்படின்னா, ஒரு டிஸ்க் பல்ஜ் பேஷண்ட்டில் நான் முதல்ல சொன்ன ஞாபகம் இல்லை நமக்கு. 2 விதமான நபர்கள் வருவாங்க. ஒன்று உடல் ஃபுல்லாக இறுகி போய் வரவங்க, இன்னொன்று உடல் ஃபுல்லாக லூஸ் ஆகி போய் வரவங்க. இறுகி வரவங்கள லூஸ் பண்ணாலே போதும். மசில்ஸ் ஃபுல்லாக லூஸ் ஆகி ரொம்ப வீக்காக வருவாங்க இருக்காங்க இல்லையா? சரி, அப்போ அந்த இடத்துல ஒரு சயின்டிஃபிக்கலாக பேசுவோமே, பாரம்பரியத்தை நான் விட்டு கொடுக்கல. ஆனாலும் இந்த மாடர்ன் வேர்ல்டை பற்றி சில விஷயங்களும் புரிஞ்சு இருக்குல்ல, யதார்த்த உண்மைகள் இருக்கு இல்லையா, அதையும் புரிஞ்சுக்கணும். உங்கள் கை இருக்கு, இந்த கையில் இந்த ஒரு முழு கையில் 2 விதமான இடங்கள் இருக்கு. ஃபோராம் இருக்கு, ஆம் இருக்கு. 2 இடத்துல 2 விதமான மசில் இருக்கு. இங்கே அடிப்படும் போது வலி கூடுதலாகவும் இங்கே அடிப்படும் போது வலி குறைவாகவும் இருக்கு. ஏன்னா இதை விட இந்த மசில் பெருசா இருக்கு. அப்போ இந்த மசில் அந்த இம்பாக்டை பாதி தாங்கிக்குது. இங்கே நேரடியாக இம்பாக்டை எலும்பு தாங்கிக்குது. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள போகக்கூடிய நரம்புகள் அடிப்படாமல் தாக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த மசில் நல்லா இருக்கும். வயசானவங்களை பிடிச்ச நேரம் எலும்பு பிடிப்பீங்க, நரம்பு பிடிப்பீங்க, தட்டுப்படும். வயசான கையை பிடிச்சா தெரியும். இப்போ இதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா? உள்ள இருக்கக்கூடிய எலும்பையோ எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய இணைப்புகளையோ நரம்புகளையோ பாதுகாப்பாக வச்சுக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு தசை வேணும் இல்லையா? அந்த தசை புரதச்சத்தால நிறைஞ்சது இல்லையா? புரதம் எடுத்துக்காம இருந்தால் உடல் எப்படி வலுவாகும், மசில் எப்படி ஸ்ட்ராங் ஆகும்? ஒரு துணி இருக்கு, சட்டை போட்டுக்கிறோம், இந்த சட்டையே இருக்கு,
இது பழசாச்சுன்னா டக்குன்னு எடுத்தா கிழிஞ்சு போயிடும், நஞ்சு போயிடுது இல்லையா? அதோட ஸ்டெபிலிட்டியை லாஸ் பண்ணது இல்லையா? எப்படி லாஸ் பண்ணுது? நாள் பட அது ஸ்ட்ரென்த்தை விட்டு லூஸ் ஆகி போயிடுது. இப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் ஆகாமல் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிளியர். முதுகு தண்டுக்கும் அப்படித்தான். இப்போ ஏன் இதில் நான் டிஃப்ரெண்ட் ஆகிக்கிறேன்னா, மசில் வீக் ஆயிடுச்சு, டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, லாக்ஸிசிட்டி அதிகமாகிடுச்சு, முட்டி கலண்டு ஓடுற மாதிரி இருக்கு. அப்போ நான் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் அந்த பேஷண்ட் ரெடி ஆவாங்க. இதில் நான் கஞ்சியே கொடுக்குறேன், பத்தியுமே கொடுக்குறேன், வெயிட் லாஸ் ஆகுறாங்க, மசில் லாஸ் தான் ஆகும். வெயிட் லாஸ்ன்றது மசில் லாஸ் தான் பெரும்பாலும் நடக்கும், ஃபேட் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். நீங்கள் வேணா பட்டினி இருந்து பாருங்க, வெயிட் லாஸ் ஆகும், ஃபேட் லாஸ் அவ்வளோ ஆகாது. ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஃபேட் லாஸ் ஆகும். நானும் 4 கிலோ வெயிட்லாம் குறைச்சமா சாப்பிடாம, தொப்பை மட்டும் அங்கேயே இருக்கு, 1 இன்ச்சு கூட குறைய கிடையாது, ஆனால் வெயிட் குறைஞ்சது. ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஃபேட் லாஸ் பண்ணணும், மசில் லாஸ் ஆகும். பத்தியம் கிடக்குறீங்கன்னா மசில் தான் லாஸ் ஆகும். மசில் லாஸ் ஆச்சுன்னா, கோர் மசில் வீக் ஆயிடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி போயிடும். ஸ்டெபிலிட்டி போச்சுன்னா நீங்கள் ரெடி ஆகிறது கஷ்டம். நான் பிலீவ் பண்ணுறதை சொல்கிறேன். எப்படி நான் என் பேஷண்ட்டுக்கு லைஃப் லாங் கேரண்டி கொடுக்க முடியுதுன்னா இதுதான். இந்த பிரச்சனையை நீங்கள் பத்தியம் இருக்க வச்சு ஒரு 3 மாதம் பெட் ரெஸ்ட்ல இருக்க வச்சு ரெடி பண்ணி அனுப்பிடலாம், தப்பு இல்லை, அனுப்ப முடியும். பெட் ரெஸ்ட்ல இருக்க வச்சு அனுப்பிடலாம். திரும்ப வராமல் தடுக்கிறது எப்படி? ரெடி பண்ணி அனுப்பியாச்சு, அதுலேருந்து அவங்க மீண்டும் பழைய நிலைமைக்கு வரதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். திரும்ப சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதாவது கோளாறு பண்ணுவாங்க, வலி பல்ஜ் ஆகும்ல. கண்டிப்பா. அதை தான் நான் பொறுமையாக, எப்போ உனக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், வேணும் வலி மாத்திரை நான் தரேன், எழுதித்தரேன், ஏன்னா வாங்கி சாப்பிட்றேன்னு விட்டுறேன். நான் வலி மாத்திரை நான் கொடுக்குறது இல்லை, நான் வேணா எழுதித்தரேன், வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, வச்சுங்களா? மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணு, ஸ்டேபிளாக இருங்க. எப்போ ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட்லாம் பற்றியும் ரொம்ப முக்கியமாக கொடுப்பாங்க. பஞ்சு முட்டி கஞ்சி மாதிரியே சொல்ல. ஆர்த்தரைட்டிஸ் கேஸ்லாம் எடுத்து பசங்க பார்க்கறது முழு அனுபவம். நான் சும்மா ஒரு துணுக்கு மட்டும். ஆர்த்தரைட்டிஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் பட்னி போட்டால் ஃப்ரீ ஆகும். எப்படின்னா, வயிறு சுருங்கும் போது வயிறில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறிட்டு வயிறில் பெருசாக கழிவுகள் தங்காத போது உடல்லேருந்து வெட்ட வாயுக்கள் குறையுது. வெட்ட வாயுக்கள் குறையும் போது இணைப்புகளில் ஏற்படக்கூடிய அழுத்தம், தசை இருக்கும் குறையிறதுனால பேஷண்ட் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் லாஜிக். ஆர்த்தரைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் உள்ளே இருக்க தான் செய்யுது. தசை இறுக்கம் குறையிறதுனால வலி குறைஞ்சிருச்சு, நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆர்த்தரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நல்லா கொலாஜன் எடுக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும், பாடி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை செய்யலைன்னா மடங்கி போயிட்டு சுருங்கி போயிடும். சாருடைய அறிவுரைகள், கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாருடைய நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தென் கிளினிக் கூட நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.